சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்களேன், பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து, இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் ஒரு நாள் உன்னுடைய அம்மாக்குள்ள இருந்துச்சு. உன்னுடைய அம்மாவுக்குள்ள இருந்தது ஒரு நாள் உன்னுடைய பாட்டிக்குள்ள இருந்துச்சு. பாட்டிக்குள்ள இருந்தது ஒரு நாள் உன் அம்மாக்குள்ள வந்துச்சு. உன்னுடைய அம்மாவுக்குள்ள வந்தது இன்னைக்கு உனக்குள்ள வந்திருக்குது. வந்தது மட்டும் இல்ல, வந்ததோட கூட உனக்குள்ள இருந்த வரமும் ஆண்டவர் அபிஷேகத்தையும் நான் கை வைக்கும் பொழுது அதை நான் அனல் மூட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க சொத்து எது தெரியுமா? உங்க விசுவாசம் தான். உங்களோட சொத்து இயேசு தான். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாஸ்டர் ஒரு உதாரணம் காட்டினாரு பாருங்களேன். 2 அம்மாமார் வாருங்களேன். அப்படி நில்லுங்க. 2 அம்மாமார் வாங்க. அந்த விசுவாசம் ரைட். இப்படி நின்றா சரியா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு, ஹலோ இப்படி நில்லுங்க. இப்படி இப்படி நில்லுங்க. மகேஸ்வரி அவர்களே, இந்த பக்கம் திரும்புங்க. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்புங்க. ஆமாம். ரைட், ஓகே. இந்த உதாரணம் எல்லாம் அங்கே நடந்துச்சு பாருங்க. வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5. சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்போம். 2 வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய, முந்தி நல்ல கவனிங்க, இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. ஆமென். முந்தி அந்த விசுவாசம் யாருக்கிட்ட இருந்தது? பாட்டியாகிய கிளேராக்குள்ள இருந்தது. கோவிக்க மாட்டீங்களே. பாட்டியாகிய இந்த கிளேராக்குள்ள இருந்தது அந்த விசுவாசம். அதன் பிறகு பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும். ரைட். அப்ப உன்னுடைய தாயாகிய இந்த பாட்டிக்குள்ள இருந்து அவங்க மகள். அப்ப பாருங்க, அந்த மகள் தேவராணியா தேவராணிக்குள்ள இருந்தது. இதுதான் கடவுளுடைய சித்தம். இதுதான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். இதுக்கு தான் கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்க. இதற்கு தான் தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு சபையில் அப்படி இல்லை. பிள்ளைகள் தேவனை அறிந்த ஒரு தாய், தேவனோடு நடந்த ஒரு தாய் இருந்தால் நிச்சயம் அவருடைய பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுவார்கள், தேவனை அறிந்திருப்பார்கள். இவங்க அனுபவத்தில் வாழல, தாயுடைய அனுபவத்திலே இவர்கள் வாழ்ந்திருந்தால் இந்த சந்ததி கைவிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு என்ன நடந்தது என்றால், தேவனோடு தேவ சத்தம் கேட்டவர்களோடு ஒரு கூட்டம் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தது. ஆனால் அவர்கள் தேவனுடைய சத்தம் கேட்டதை அடுத்த சந்ததி தேவ சத்தத்தை கேட்கவில்லை. அப்ப பாட்டியாகிய கிளேராவுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவளுடைய மகளாகிய தேவராணிக்குள்ளே வந்தது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயம். இப்பொழுது அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று என்ன செய்கிறேன்? நிச்சயத்திருக்கிறேன். பாருங்க, ஒரு தலைமுறை, அந்த தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. அந்த தலைமுறையிலிருந்து இன்னும் ஒரு தலைமுறை ஆண்டவர் கடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவருடைய காரியங்கள் நடத்தப்படணும். இது ஒரு நாள் 2 நாள் சம்பந்தப்பட்டது அல்ல. இது தலைமுறை சம்பந்தப்பட்டது. இது பரம்பரை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இவங்கெல்லாம் எங்களுடைய முற்பிதாக்கள். உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் ஒளிஞ்சு போவாது. ஆமென். ஹலோ, உங்க 3 பேருக்கு நான் சொல்றேன், உங்க விசுவாசம் தலைமுறை ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கொண்டு போவாரா? கொண்டு போவார். நீங்க நினைக்கிற வழியில அவருக்கு வழி இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி ரைட் போலாம். ரைட், நன்றி. ஆகவே கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நான் ஒரு காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். லூக்கா 1:17 வாசிக்கும் பொழுது, லூக்கா 1:17 நாம் வாசிக்கும் பொழுது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி, உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? லூக்கா 1:17 ஆண்டவர் ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு தேவ மனுஷனை தெரிந்து கொண்டார் என்றால், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாத நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி, உன்னதமான உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே உங்களுக்கு தெரியுமா, இந்த கடவுளை நீங்க பின்பற்ற எந்த விஷயத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்யாது. ஆமென். பழசு பழசு ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. என்னது பக்கத்துல சொல்லுங்களேன், ஓல்ட் இஸ். இப்ப பாருங்கள், இந்த பழைய பாட்டி தாத்தா மாதிரி கூட அவங்க நல்லா 80 வயசுலயும் நல்லா வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு 20 வயசு பிள்ளைக்கு கொஞ்சம் 2 படியேற ரொம்ப கஷ்டமா இருக்குது. 40 வயசுல வேலை செஞ்சா இடுப்பெல்லாம் வலிக்குது. பழையவர்கள் பலசாலிகள் தான். பழைய பொருட்கள் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன பாட்டி தாத்தா காலத்துல வாங்கினது இன்னும் இருக்கு. அந்த சேர் இன்னும் இருக்குது, அந்த கபடி இன்னும் இருக்குது. ஆனா இப்ப போயிட்டு நல்லா அந்த பஞ்சு மெத்த மாதிரி இருக்க ஒரு குஷன் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அப்படி உட்கார்ந்து உள்ள போயிடும். என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் அறியணும்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், எங்கள் பிதாக்கள் பின்பற்றிய முறையை நீங்கள் பின்பற்றினால் ஒழிய தேவனை யாராலும் அறிய முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாக்கள் பின்பற்றிய விதம் மிக முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன யுகம் என்ன செய்யுது தெரியுமா? தேவனை மறக்க வைத்தது. இன்னைக்கு சபையில இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம், ரொம்ப பேர் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்கள் இல்லை, தேவனோடு நடக்கிறவர்கள் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு பாஸ்டர் நேத்து சொன்னாரு பாருங்க, அன்னைக்குள்ள சந்ததி எப்படி இருந்துச்சு? பிதாக்களுடைய சந்ததி இப்படி இருந்துச்சு. சொல்லுங்க, இப்படி இருந்துச்சு. கொஞ்சம் பைபிள் எடுங்க, என்னைய பார்க்காதீங்க. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இப்படி இப்படி போன காண என்ன அப்ப எப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ உள்ள சந்ததி இப்படி இருக்குது, இப்படி இப்படி. அப்படின்னா எப்படி? போனை கொஞ்சம் எடுங்களேன். போன் இருக்கா? போன் எடுங்களேன் கொஞ்சம். நான் எடுக்க மாட்டேன். ஆமே பயம். பைபிள் எடுத்தாலும் பரவாயில்ல, போனை எடுக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? எங்கள் முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள்? இப்படி இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற சந்ததி எப்படி இருக்குதுன்னா, இப்படி இருக்குது, தள்ளிக்கிட்டே இருக்குது. அவங்க பரட்டிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, 1995 வரைக்கும், 95 வருஷம் வரைக்கும் சினிமா இல்லை உலகத்துல. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்காது, இந்த சினிமா பத்தி எல்லாம் பேசுனா பிடிக்காது. 100 வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன இல்ல? சினிமா இல்ல. 1980 வரைக்கும் சோசியல் மீடியா இல்ல. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை பார்க்கலும், அன்னைக்கு இருந்த தலைமுறை தான் தேவ சத்தம் கேட்டு நடந்தது. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த சபை நல்லா ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு தேவனோட நேரம் செலவழிச்சாங்க, அன்னைக்கு கெட்டு போகலையே. இன்னைக்கு தான் நவீன யுகம் சொல்றோம், இன்னைக்கு தான் கெட்டு குட்டி சிவராகி சீரழிஞ்சு போயிருக்குது. ஹலோ, உண்மையா இல்லையா? அன்னைக்கு ஃபேஸ்புக் இல்ல, ஒரு ஆமென் சொல்லுங்க. டிவி இல்ல, சூப்பர் ஸ்டார் இல்ல, அப்புறம் என்னது, நடிகர் திலகம் இல்ல. சில பேர் முறைக்கிறீங்க உங்க ஹீரோவை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி. அப்ப எஸ்பிபி இல்ல, அது யாரு? ஆனா எங்களை விட ஆரோக்கியமா இருந்தா. ஆமென் சொல்லு. ஹலோ, சாப்பாடு இன்னைக்கு விதவிதமா இருக்குது, ஆனா எல்லாமே நோய் தான். போன் இல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹலோ, என்ன இல்ல? ஆனா அன்னைக்கு எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. எல்லாரும் பேசி இருக்கிறாங்க,
லெட்டர் போட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு வேற என்ன இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு. கர்த்தர் தூரமா போயிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் ஆதி பிதாக்கள் உடைய அந்த கிரியைகளை செய்யுங்கள். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு கூகுள் இல்ல. என்ன இல்ல சொல்லுங்களேன். அன்னைக்கு என்ன இல்ல? கூகுள் இல்ல. நல்ல கவனிங்க. இன்னொரு காலம் வருது. இப்பெல்லாம் இன்னொரு காலம் வரும். நீங்க பிரசங்கெல்லாம் எங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டா செய்வாங்க. ஏஐ டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அங்க நீங்க எனக்கு இந்த பிரசங்கம் வேணும் அடிச்சிங்கன்னா எங்களை விட அவன் பாயிண்ட்ஸ் தருவான். ஆனா இங்க தேவ சத்தம் இருக்கும், அங்க தேவ சத்தம் இருக்காது. அன்னைக்குள்ள எல்லாருமே தேவனுடைய சத்தம் கேட்டார்கள், தேவனை தரிசித்தார்கள். இன்னைக்கு இருக்கிற நாங்க என்ன செய்யறோம்? தேவனுடைய சத்தம் கேட்கல, தேவனை தரிசிக்கல, நான் தேவனோட தான் நடக்கிறேன், இதைத்தான் அவர் செய்ய சொன்னாரு, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு நவீன யுகத்துல இருக்கோம். சில நேரம் எங்க அம்மா அப்பா பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஹலோ, என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல? அன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கல, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வாட்ஸ்அப் இல்ல, அது இல்ல, இது இல்ல. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் உறவுகள் நல்லா இல்ல. ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இல்லைன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்லா இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு இந்த கேக் பிஸ்கட் எல்லாம் இல்ல பாருங்க. ஹலோ, இப்ப எங்க போனாலும் இந்த கேக்கும் பிஸ்கட்டும் தான். சுகர் எங்க வருமா வராதா? ஹலோ, எடுத்து ஒரு நெக்டை உடைச்சு உடனே பாஸ்டருக்கு ஊத்தி கொடுத்துடுறது. கொஞ்சம் இருக்க பாஸ்டர் வார டக்குன்னு ஒரு நெக்டோ வரும். நெக்டோ கொடுத்தவளே குறை சொல்லவில்லை, ஆனா அந்த நெக்டோவிலே கேன்சர் வருகிறதாம். பாஸ்டர் வரனா ஒரு நாள் ஒண்ணும் வேணாம், 5 ரூபா கொடுத்து ஒரு தேசிக்கா புளிஞ்சு வைங்க. ஹலோ, இந்த ரொம்ப சீப்பா விற்கிறான், பெசன் ஃப்ரூட் விற்கிறான், 2 வெட்டி கொஞ்சம் சீனியை போட்டு கொடுங்க. பாஸ்டர் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் சாஃப்ட் ட்ரிங்க் கொடுக்காதீங்க. ஹலோ, எங்கட பாஸ்டர் நல்லா அடிப்பார் பாஸ்டர், நீங்க எவ்வளவு கூழ் கொடுத்தாலும் 1 ஷாட்ல அடிப்பாரு. அதனால அவர் வந்து அவருக்கு நெக்டோ கொடுங்க, பிரச்சனை இல்லை. கொடுக்காதீங்க. ஆமா, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நவீனம் ரொம்ப அழகு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இந்த நவீனத்துல கடவுளை கைவிட்டுட்டோம், தேவனுடைய சத்தத்தை கைவிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கேம்ப்ல வந்து அந்த வசனம் இந்த முறை என்னன்னா, என்ன வார்த்தை கொடுத்தாங்க கேம்ப்ல? நல்லா சொல்லுங்களேன். கேம்ப் கூட்டி போயிட்டு வந்து இவ்வளவு எல்லாம் நான் உங்களுக்கு பேசுறேன். என்னது அதுல வேர்டு என்ன? கீவேர்டு என்ன? தீம் வேர்டு என்ன? நோ யுவர் காட். உன் தேவனை நீ அறிந்து கொள். ராமன் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த தனிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வரணும், எனக்கும் வரணும். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் வரணும். அங்க பேசப்பட்ட காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். ஏன் இன்னைக்கு தேவ சத்தம் கேட்க முடியாத, தேவனை அறியாத ஒரு ஜாதி எழும்பி இருக்கிறது? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனை அறியாத ஒரு ஜாதி இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும், நல்ல கவனிங்க, அக்காலத்தில் இருந்த, எல்லாம் வாசிங்க. ஹலோ, வாசிங்கள சொல்லுங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் பாருங்க. இப்ப எல்லாம் டிவி ஆஃப் ஆகணும்னால இன்னைக்கு யாரும் பைபிள் வாசிக்கிறீங்க இல்ல. ஏன்? அதுக்கும் காரணம் என்னது? டெக்னாலஜி தான் காரணம். இந்த நாலேஜ் இல்லாமலே போகட்டும். ஹலோ, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். போன்ல ஆண்டர் இருக்காரா? இந்த போன் எல்லாம் கொண்டாடுறீங்க, அது நல்லது. பைபிள் எடுத்துட்டு வாங்க, ஆண்டர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பிழை தான் பாருங்க. ஆமென். வேதத்தை திறந்து வாசிங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
ஆமென். எல்லாத்தையும் நம்ம சரியா கையாளணும் தான். ஆனா வேதம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது என்றால், இப்படிப்பட்ட காரியங்களை கையாண்டவர்கள் இன்னைக்கு பாருங்க, ஊழியர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். இந்த நவீன யுகம் நல்லா இருக்கணும், எப்படி சர்ச் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், அழகா இருக்கதான் வேணும் கட்டாயம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நவீன காரியங்களை பயன்படுத்துவதனாலே தேவனை நாம் ஆராதிக்கிறோம்னு சொல்ல முடியாது. தேவனை தன் தனிப்பட்ட ரீதியிலே அனுபவிக்கிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அவன் முற்பிதாக்களுடைய வழிமுறைகள், அங்கேதான் தேவன் வெளிப்படுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்படி சொல்லுதுன்னா, ஜெபிக்காதீங்க. நீங்க ஜெபிக்காம இருந்து பாருங்களேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சில பேர் சொல்லுகிற மாதிரி செய்து பாருங்கள். இன்னைக்கு நல்ல ஊழியர்கள், நல்ல ரேங்க்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய பழகுறோம். ஏன்? வசனம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிற நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும், நல்ல கவனிங்க, முற்பிதாக்கள், அவருடைய பிதாக்கள் மரித்து போனார்கள். அக்காலத்தில் இருந்த சந்ததி என்ன நடந்தது? தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவனுக்கு பின் எழும்பிற்று. ஆமென். பாருங்க, பிதாக்கள் தேவனை அறிந்தவர்கள், நல்ல கவனிங்க, தேவனோடு உறவுள்ளவர்கள், தேவனுடைய சத்தம் கேட்டவர்கள், தேவனோடு நடந்தவர்கள், தேவனுடைய முகத்தை தரிசித்தவர்கள். அவர்கள் அந்த பிதாக்கள் மரித்த பொழுது தேவனை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. இன்னைக்கு ஒரு சந்ததி இருக்கு சபையிலையும், தேவனை அறியவில்லை, ஆராதிக்கும் பொழுது அறியவில்லை, பல நாட்களா இருக்கிற ஒரு பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை, தேவன் உணர்த்துவதை புரிய முடியவில்லை. ஆனால் பல வருஷம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனை அறிகிற நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? நான் நினைக்கிறேன், இந்த இலங்கையில கர்த்தர் இன்னும் ஒரு தேவனை அறிந்த, தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனோடு நடக்கிற, தேவனால் வருகிற தரிசனங்களை காண்பிக்கிற இந்த இலங்கைக்கு தேவனை காண்பிக்கிற ஒரு சந்ததியை தேவன் கொண்டு வருகிற நாட்கள் இந்த தேசத்துக்கு வந்து இருக்கிறது. ஒரு வார்த்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த செய்தி இப்படி நாங்க பேசும்பொழுது பல காரியம் பாஸ்டர் விக்டரும் சில அட்வைஸ் பண்ணாருங்க எல்லாருக்கும். இது கொஞ்ச நாளைக்கு சர்ச்சில் பேசுனார். அதில் ஒரு சின்ன ஆரம்பம் இன்னைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். அங்கே பேசப்பட்ட ஒரு சில காரியங்களே வாசியுங்கள். ஆதியாம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 26:15 வாசியுங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், ரைட், எல்லாரும் சொல்லுங்க, அவன் தகப்பனாகிய, சொல்லுங்க சொல்லுங்க, அவன் தகப்பனாகிய. தகப்பன் மாதிரி நீங்க ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க ஆண்டவரோட உங்க உறவு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? தகப்பன்மார் ஆண்டவரோட நல்ல உறவா இருக்கிறாங்க. அந்த உறவை என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும். ஹலோ, நான் ஆண்டவரோட பேசியிருந்த என்னுடைய மகன் கர்த்தரோடு பேசணும். சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவரோட பேசியிருந்த என்னுடைய மகள் ஆண்டவரோடு பேசணும். நான் தேவ சத்தம் கேட்டிருந்த என்னுடைய பிள்ளைகள் தேவ சத்தம் கேட்கணும். நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் தலைமுறையாய் உங்களுடைய குடும்பத்தை வாழ வைப்பார். ஆமா, இன்னைக்கு நீங்க கட்டி காத்து கொண்டு வர குடும்பம் எங்க தெரியுமா இருக்கிறது? உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. பிதாக்களின் முறைக்கு வாங்க. ஆமென். இந்த புதிய சிஸ்டத்துல ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டம், ஆண்டவரை சிஸ்டத்துல அடக்க இயலாது. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டத்துல இயேசு இல்ல. ஹலோ, தூங்குனா கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க, குத்துனாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கிள்ளி விடுங்க. ஆமென். பாசமா கிள்ளுங்க. யாராவது தூங்குனா பாசமா கொஞ்சம் கிள்ளி விடுங்க. அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிதாக்கள், தேவனை அறிந்த பிதாக்கள், தேவனோடு பேசிய பிதாக்கள், தேவனோடு நடந்த பிதாக்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிதாக்கள், தேவனுடைய ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிதாக்கள் மரித்த பொழுது அவர்கள் பின்வருகிற சந்ததி தேவனை அறியாத ஒரு சந்ததி வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் ஓய்வு நாள் ஒழுங்கா கடைப்பிடிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல. ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதுனா என்ன தெரியுமா?
நீங்க ஒரு ஆராதனையை கடைபிடிக்கிறீங்க தெரியுமா? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 3 மணியிலிருந்து சனிக்கிழமை 3 மணி வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அடுப்பே பத்த வைக்க கூடாது. அதுதான் ஓய்வு நாள். வரக்குள்ளேயே நான் சிக்கனை சமைச்சு வச்சுட்டு தான் இன்னைக்கு சண்டே வாரேன். ஹலோ, இல்ல வேணாம் சொல்லல, நீங்க சமைச்சு வைங்க, நல்லா போய் சாப்பிடுங்க. ஓய்வு நாள் அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க 3000 அடி தான் நடக்கணும். வேதத்தின்படி 3000 அடியா நடக்கிறோம். ஊரெல்லாம் சுத்துறோமா இல்லையா? ஹலோ, ஓய்வு நாள்ல சொந்த பேச்சை பேசாதிரு. ஓய்வு நாளில் தான் சொந்த பேச்சை அதிகமாய் பேசுவோம். ஹலோ, சண்டே நீங்க டிவியை ஒன் பண்ணவே கூடாது. ஒரு ஆமேன் சொல்லு. அது ஓய்வு நாளே இல்லை. சண்டே நீங்க வேற எங்கேயும் போகவே கூடாது. ஹலோ, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஓய்வு நாள் நான் அனுசரிக்கிறேன் சொல்லி ஒரு 3-4 காரியம் தான் சொன்னேன். போனோடனே சக்தி டிவியில் 1 மணிக்கு ஓய்வு நாள் தான். பார்க்கறதும் பார்க்கறதும் உங்களோட விருப்பம். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நம்ம நினைக்கிறோம் நாங்க ஓய்வு நாள்லாம் கடைப்பிடிக்கிறோம். இல்ல, கிருபையில வாழ்றோம். சொல்லுங்க, கிருபையில வாழுறோம். ஆமே. நான் அது கூட சில பேர் இன்னைக்கு செய்யறது இல்லை. பாருங்க, இந்த சபையில இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்களே, இவர்களை போல இன்னும் 2 மடங்கு இருக்கிறார்கள் சபைக்கு வராதவர்கள், சோம்பேறிகள். ஆமென் சொல்லுங்க. ஹலோ, இல்ல, மன்னிக்கவும் ஆவிக்குரிய சோம்பேறிகள். ஏன்னா நாளைக்கு நல்லா பயங்கர ஸ்மார்ட் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழும்பி சாப்பாடு சமைச்சு கட்டி ஐயா வெளியே போயிடுவாரு, அம்மாவும் வெளியே போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வரணும் அவ்வளோ கஷ்டம். கடவுளை அறிந்தவர்கள். ஹலோ, நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எல்லாம் சரியா செய்யறோம், நான் சரி சொல்லி நினைக்கிறேன். ஆனா என் தேவன் யார் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. உங்கள் முற்பிதாக்களுடைய துறவுகளை தோண்டுங்கள், அப்பொழுது தேவனோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ரைட். அப்ப இது ஒரு நல்ல அழகான செய்தியை நான் கேட்டேன். அது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சேன். பாருங்கள், அந்த யூத் கேம்ப்ல யூத்துக்கு மட்டும் இல்லை, இந்த யூத்தோடையும் கர்த்தர் பேசினார். முறைக்கிறீங்க சில பேர். அல்லேலூயா. நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கொண்டேன். பாருங்க, நான் எங்கேயும் போகல, அங்கே இங்கே சுத்தல. எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாங்க, நான் அதை செஞ்சேன், நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். ரொம்ப விஷயம் ஆண்டவர் பேசினார். நான் நினைக்கிறேன், எந்த யூத்துக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சோ இல்லையோ, இந்த பிரசாத் என்கிற யூத்துக்கு அது ரொம்பவே பிரயோஜனமா இருந்துச்சு. ஆமென். உண்மையை சொல்றேன், ஏதோ கதை சொல்ல வரல உங்களுக்கு. இதெல்லாம் நாங்க கேட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் இல்லை, கடவுள் அறியல, கடமைக்கு தேடுறோம். ஒரு பயம், ஒரு நாள் வரும், ஐயோ நரகத்துக்கு போயிடுவனா, கடவுள் தண்டிச்சிருவாரா, ஒரு பயத்துக்கு தேடுது, உறவுக்கு தேடுகிறவர்கள் இல்லை. அப்ப அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? தன் தகப்பனுடைய நாள், தகப்பனுடைய காலத்திலே கடவுள் உண்டாக்கினவள், கடவுளால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய உறவில் இருந்து வந்தவைகளை பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? அவன் தோண்டினவைகளை அவர்கள் மூடி மறைத்தார்கள். கல்லை மண்ணை போட்டு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்தார்கள். தகப்பன் பிதாவோடு இருந்த உறவில் இருந்து வந்தவைகளை இந்த பெலிஸ்தியர்கள் அழித்து போட்டார்கள். இன்னைக்கு பிசாசு அதை தான் செய்கிறான். உங்கள் முற்பிதாக்கள் கடைபிடித்ததை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை போட்டு அவன் மூடி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்களிலே அந்த துறவை தோண்டி அந்த கடவுளை தேடுங்கள். வாசிங்க.
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அதுக்கப்புறம் ஈசாக்கு என்ன செஞ்சாரு? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி 63 என்ன சொல்லுது? 24ஆம் அதிகாரம் 26 இல்ல 24 63 26ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஈசாக்கு என்ன செய்தான்? அந்த துறவை எல்லாம் அவன் தோண்டினான். அந்த வசனத்தை வாசிங்க. பதினெட்டாம் வசனம். தன் தகப்பனாகிய எல்லாரும் வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க எல்லாரும், பின்னுக்கு எல்லாரும். தன் தகப்பனாகிய, அப்பா அம்மாரே கொஞ்சம் சொல்லுங்க. தன் தகப்பனாகிய தகப்பனே, கொஞ்சம் இருங்க. தகப்பனே சொல்லுங்க. தகப்பனே என்ன இருக்குது? தன் தகப்பனாகிய, அம்மாவும் தகப்பன் தான். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெற்றினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூட்டு போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும், சொல்லுங்க மறுபடியும் தோண்டி, கர்த்தர் சொல்றாரு அதெல்லாம் மறுபடியும் தோண்டுங்க. அந்த வழிகளை பின்பற்றுங்கள். உங்கள் ஆதி பிதாக்கள் கர்த்தரை எப்படி தேடினார்கள் அப்படி தேடுங்கள். யூடியூப்ல தேடாதீங்க, பேஸ்புக்ல தேடாதீங்க. அவர்கள் தேவனை தேடுவதற்கு பல மணித்தியாலும் ஜெபம் பண்ணினார்கள், உபவாசம் பண்ணினார்கள், மலையில் மேல் ஏறினார்கள், தேவனோடு பேச நேரம் கொடுத்தார்கள். நான் சொல்றேன், அந்த அளவுக்கு நீங்க நேரம் கொடுத்தால் ஒழிய உங்கள் தேவனோடு உங்களுக்கு அந்த உறவை ஏற்படுத்த முடியாது. உங்கள் தேவனை உங்களால் அறிய முடியாது. மறுபடியும் தோண்டி வாசிங்க. தன் தகப்பன், சத்தமா சொல்லுங்களேன். தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாக்களின் துறவை தோண்டுங்கள், பிதாக்களின் அந்த உறவை ஏற்படுத்துங்கள். கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் இருதயத்தை பிதாக்கள் இருதயத்தோடு இணைப்பதற்கு விரும்புகிறார். பிதாக்களோடு இருந்த அந்த உறவை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த துறவு தோண்டணும், அந்த மலை மேல் ஏறுகிற அனுபவம் வரணும், அந்த ஜெபிக்கிற நேரம் வரணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எலிசா எலியாவோடு நடந்த அனுபவத்தில் வாழல. எலியா தேவனுடைய சத்தம் கேட்டான், அதே வண்ணமா எலிசாவும் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது இருக்கணும். ஆனா ஏன் இன்னைக்கு அதெல்லாம் நடக்கலன்னா, தேவ சத்தம் கேட்டு நடந்த ஒரு கூட்டம் இருந்தது. இன்னைக்கு அவர்களோடு இருந்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்தது, ஆனால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மறந்து போனார்கள். உங்கள் முற்பிதாக்களின் வழிகளை பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் தேவனை சந்திக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் முற்பிதாக்களின் துறவுகளை தோண்டுங்கள். சொல்லுங்க, என் முற்பிதாக்களின் துறவுகளை நான் தோண்டணும், அங்கதான் தேவனை சந்திக்கலாம். ஆமென் சொல்லுங்க. டெக்னாலஜியில சந்திக்க இயலாது. ஆமென் சொல்லுங்களேன். ஃபேஸ்புக்ல சந்திக்க இயலாது. ஆமென். யூடியூப்ல சந்திக்க இயலாது. யாரோ சந்திச்சவன் சொல்ற பக்கத்தில் இருக்கனால கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு வராது. நீங்க தேவனுக்கு அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகளை பின்பற்றினால் ஒழிய ஒரு பொழுதும் நானும் தேவனும் இணைய முடியாது. ஆமென்.